இந்த 2026 தேர்தலுக்கு நம்ம அனைவருமே இன்னையிலிருந்து தயாராகணும். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வீடு வீடா நம்ம போகணும். ஒவ்வொரு கிராமமா நம்ம போகணும். நாம இன்னும் 1 வருஷம் இருக்க 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. நாட்கள் இல்ல. தமிழ்நாடு முழுவதும் இந்த 23 மாவட்டத்தில் நம்ம இயக்க ஆரம்பிச்சது எதுக்கு? 23 மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம கட்சி இருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு தேவமாருக்கு ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில ஒரு தேவமாருக்கு அட்டூழி நடக்கு, மனித உரிமை மீறல் நடக்குன்னா 23 மாவட்ட கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸையும் நமது பிஎம்டி போராளிகள் முற்றுகையிடுவாங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதுக்கு தான் என்னடா கன்னியாகுமரியில ஒரு தேவமாருக்கு பிரச்சனைனா என்னப்பா 23 மாவட்டத்தில் போய் நிக்கணும், கலெக்டர் ஆபீஸ் போய் எஸ்பி ஆபீஸ் போய் முற்றுகையிட்டு இருக்காங்க. யாருப்பா? அந்த ஒற்றுமையை கொண்டு வரக்கு தான், உங்களை பாதுகாக்க தான் 23 மாவட்டத்தில் கட்சி வச்சிருக்கோம். அதை எல்லாரும் நினைங்க. அதுதான் நம்ம நெட்வொர்க். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து எனக்கு அடிக்கிறாங்க ஒரு சில முக்கியமானவங்க. அண்ணா நான் நாமக்கல்ல நிக்கணும், நான் கோயம்புத்தூர்ல நிக்கிறேன், நம்ம ஆள் இருக்கேன், ஒரு சில விஷயம் செய்யணும்னே, அண்ணா நான் கன்னியாகுமரி நிக்கிறேன். உடனே நிர்வாகிகளுக்கு போன் பண்ணி முடிச்சு கொடுக்கும். அதுதான் நம்ம வளர்ந்தது. இப்படிதான் தமிழ்நாட்டில் எந்த மூலையில எங்க போய் நின்னாலும் அங்க பிஎம்டி இருக்கு. அதுதான் நம்மளுடைய வெற்றி. இதுக்கு காரணம் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் தான். இப்படிதான் உங்களுக்கு.